ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எட்வர்ட்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய இடம் ரொம்பவும் யூனிக்கான, யூரோப்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸை தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 கண்ட்ரியோட பார்டர் ஒரே இடத்துல இருக்கும். அந்த பிளேஸோட பேர் வால்சர்பெர்க் அப்படிம்பாங்க. என்ன கண்ட்ரிங்கிறத காட்டுறவாங்க. இது கொஞ்சம் லாங் ட்ராவல். நான் இருக்கிற சிட்டியிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த சிட்டிக்கு வரணும். இங்கேருந்து திரும்ப பஸ்ஸில் ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும். திரும்ப அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போகிற மாதிரி வரும். இந்த சிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஹேன்னு சொல்லுவாங்க. வாங்க போகலாம். ஒரு விஷயம் சொல்லணும், ஜெர்மனியில் போன வாரத்துலேருந்து தான் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவே என் கூட வேலை செய்கிற நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 20, 25, 30 அந்த மாதிரி தான். இதுவே அதிகங்கிறாங்க. இன்னும் நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா செத்துருவாங்க. நான் அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். நான் இங்கேருந்து வால்சர்பெர்க் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகணும். அதுக்கு நான் 25ஆம் நம்பர் பஸ் எடுக்கணும். இது ஒரு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும், அவ்வளோதான். நான் வால்சர்பெர்க் வந்துட்டேங்க. இதுதான் நான் வந்த பஸ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பஸ் ஏறின ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பு. இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பு. இங்கே இருக்கிற நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தோட தான் இருக்கும். சரிங்க, நாம் இங்கேருந்து ஒரு 1/2 hour பக்கமாக நடந்து போகிற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் தண்ணி வாங்கணும். நான் வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே. ஜெர்மனியில் சண்டேனாலே டோட்டலாக ஆஃப் டே. அதை நான் மறந்துட்டேன் நான். ஸோ எந்த ஒரு கடையுமே இல்லை. என்னோடய பேட் லக். போகிற வழியில் ஏதாவது சின்ன கடை ஓப்பன் இருந்தால் தான் வாங்கணும். பார்ப்போம் வாங்க. வர வழியில் ஒரு கியோஸ் ஓப்பனில் இருந்தது. அங்கே கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்டுக்கிட்ட த்ரைலைன் பியூண்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு எப்படி போகணுன்னு கேட்டேன். அதாவது 3 country பாயிண்ட். இவர் தான் எனக்கு வழி சொன்னார். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஹில் ஸ்டேஷன். இது பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம ஊர் ஏற்காடு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இங்கே இருக்க நம்பர் பிளேட்லாம் எல்லோ கலரில் இருந்தது. ஜெர்மனியில் ஒயிட் கலரில் தான் இருக்கும், இங்கே எல்லோ கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் நெதர்லாந்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பாதி தூரம் தாங்க வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே இருக்கிற ஓல்டு கப்புள்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அவங்க சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அந்த பிளேஸுக்கு நான் வந்துட்டேன். வாங்க உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதா அந்த பிளேஸு. உங்களுக்கு பார்க்குற ரைட் சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. இது நெதர்லாந்தோட பார்டர். அதே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன். டீன் போட்டிருக்கும். டாச்லாண்டு தான் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க, அதனால் டி போட்டிருப்பாங்க. இது பெல்ஜியம். இதுதான் அந்த பிளேஸ். நட ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நாம் இங்கே ஒரே இடத்துல 3 கண்ட்ரியோட பார்டரையும் நம்ம ஒரே இடத்துல கிராஸ் பண்ணலாம். நெதர்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம். ஸோ எந்த ஒரு செக்கிங், எந்த ஒரு இது இல்லாமல். இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு 3 கண்ட்ரிக்கும் போக முடியும் அப்படிங்கிறது. அது எங்கே முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வால்சர்பெர்க்கில் தான் முடியும். ஆமாம், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி இந்த 3 கண்ட்ரிக்கும் இந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம போய்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பெல்ஜியம். சும்மா அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து பெல்ஜியம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியம் வரைக்கும்லாம் போகல, சும்மா அங்கே இருக்கிற பக்கத்தில் அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப மலை கீழே போகுது. அதனால் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பெல்ஜியத்துக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படி நான் ரிட்டன் வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.